வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். வியாழக்கிழமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநில பட்ஜெட் ஆவணங்களில் ரூபாய் சின்னத்தை மாற்றுவதற்கான தமிழக அரசின் முடிவை விமர்சித்தார். இது தேசிய ஒற்றுமையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் ஆபத்தான மனநிலையின் அடையாளம் என்று கூறினார். பிராந்திய பெருமை என்ற போர்வையில் பிரிவினைவாத உணர்வுகளை திமுக தலைமையிலான அரசு ஊக்குவிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகள் நாட்டின் கூட்டு அடையாளத்தை பலவீனப்படுத்தக்கூடும் என்று வலியுறுத்தினார். எக்ஸ் பதிவில் சீதாராமன் 2010ஆம் ஆண்டு யுபிஏ அரசாங்கத்தின் கீழ் ரூபாய் சின்னம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டபோது திமுக ஏன் அதை எதிர்க்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அப்போது திமுக ஆளும் கூட்டணியில் இருந்தது. முரண்பாடாக இந்த சின்னத்தை முன்னாள் திமுக எம்எல்ஏ என் தர்மலிங்கத்தின் மகனும் ஒரு தமிழ் இளைஞருமான டி. உதயகுமார் வடிவமைத்தார் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இப்போது சின்னத்தை அகற்றுவதன் மூலம் திமுக ஒரு தேசிய சின்னத்தை நிராகரிப்பது மட்டுமல்லாமல் அவர்களில் ஒருவரின் படைப்பு பங்களிப்பையும் புறக்கணிக்கிறது என்று அவர் வாதிட்டார். 2025 முதல் 26 வரை ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் ஆவணங்களில் இருந்து அதிகாரப்பூர்வ ரூபாய் சின்னத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக உள்ளூர் மொழியில் இந்திய நாணயத்தை குறிக்கும் தமிழ் வார்த்தையான ரூபாய் இன் முதல் எழுத்தை திமுக அரசு தேர்ந்தெடுத்ததாக கூறப்பட்டதை அடுத்து இந்த சர்ச்சை எழுந்தது. வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட பட்ஜெட்டின் லோகோவில் அனைவருக்கும் எல்லாம் என்ற தலைப்பும் இடம்பெற்றிருந்தது. இது உள்ளடக்கிய நிர்வாகத்திற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இந்த நடவடிக்கை குறியீட்டுக்கு அப்பாற்பட்டது குறித்து சீதாராமன் கவலை தெரிவித்தார். இது இந்திய ஒற்றுமைக்கு தீங்கு விளைவிக்கும் மனநிலையை குறிக்கிறது என்றும் பிராந்திய பேரினவாதத்தை நோக்கிய சாய்வை பரிந்துரைப்பதாகவும் எச்சரித்தார். அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவதாக சத்தியம் செய்துள்ளனர் என்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் இருந்து ஒரு தேசிய சின்னத்தை நீக்குவது அந்த உறுதிப்பாட்டை மீறுவதாகவும் அவர் வலியுறுத்தினார். ரூபாய் சின்னம் சர்வதேச அங்கீகாரத்தை கொண்டுள்ளது என்றும் உலகளாவிய நிதி பரிவர்த்தனைகளில் இந்தியாவின் புலப்படும் அடையாளமாக செயல்படுகிறது என்றும் நிதியமைச்சர் மேலும் வாதிட்டார். யுபிஐ மூலம் எல்லை தாண்டிய பணப்பரிமாற்றங்களுக்கு இந்தியா வாதிடும் நேரத்தில் தேசிய நாணய சின்னத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவது உலக அரங்கில் ஒருங்கிணைந்த நிதி இருப்பை நிறுவுவதற்கான முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்கலாம் என்று அவர் வாதிட்டார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.